அன்புள்ள மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு குரு பயிற்சி என்னென்ன நற்பலன்களை வழங்க போகிறது என்பதை பார்க்கலாமா? இதுவரைக்கும் எப்படி சார் இருந்தீங்க? கொஞ்சம் மனசத்தோடு நினைச்சு பாருங்க சார், உங்க வாழ்க்கை எப்படி போச்சுன்னு. இதுவரைக்கும் குரு பகவான் எங்க இருந்தாரு? ஜென்மத்திலேயே இருந்தாரா? ஜென்மத்தில் இருந்தா என்ன சொல்லுவாங்க பழமொழி? சொல்லுங்க பார்க்கலாம். ஜென்ம குரு வன்மப்பழி. நான் ஒண்ணுமே செய்யல சார், நான் யதார்த்தமா கம்முனு தான் சார் இருந்தேன், எனக்கு மட்டும் ஏன் சார் இத்தனை பிரச்சனைகள் வருது அப்படின்னு யோசனை பண்ணிருக்குமா? ஆனா இனி வரும் காலம் மிதுனத்திலிருந்து குரு பகவான் கடகராசிக்கு பயணிக்க போகிறார் ஜூன் 2ஆம் தேதி. அப்போ உங்க ராசிக்கு அவர் 2ஆம் இடத்துக்கு வராரா? 2ஆம் பாவகத்துக்கு வர்றாரா? அப்ப 2ஆம் பாவகம் தான் உங்களுடைய தனஸ்தானம், கல்வி சம்பந்தப்பட்ட ஸ்தானம், பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட ஸ்தானம். இந்த ஒரு வருஷமா எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை வழக்குகள் சந்திச்சமா? கண்டிப்பா சந்திச்சிடும். இனிமேல் வர்ற குரு இது அத்தனையும் தொடச்செறிய போறார். கண்டிப்பா குரு உங்க உச்சமாகி உங்க ஸ்தானத்துக்கு 2ஆம் இடத்துக்கு வந்து விட்டார். பொருளாதாரம் கண்டிப்பா முன்னேறும். நான் ஒரு கம்பெனிக்கு போறேன் சார், என்னால ஒரு நல்ல வேலை செய்யறேன் சார், ஆனா எனக்கு பலன் கிடைக்கல சார். என்னை விட கம்மியா வேலை செய்யறேன் சார், அவனுக்கு என்னை விட அதிகமான சம்பளம் வருது சார். எனக்கு ஒன்றும் புரியல சார், நான் நல்லா தான் வேலை செஞ்சேன், ஆனா உயரதிகாரிகள் என்னை திட்டுறாங்க. ஆனா காரணம் எனக்கு புரியல சார். நான் ஒரு கம்பெனில ஒரு நிர்வாகத்துக்கு போறேன், அவளுடைய ஒர்க்லோடு கம்மி, என்னுடைய ஒர்க்லோடு ஜாஸ்தி. ஆனா நான் ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன் சார், 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன் சார். ஆனா அவரு 35,000 வாங்குறாரு சார், ஒரு 40,000 ரூபாய் வாங்குறாரு சார். எனக்கு அவருக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா நான் அதிகமா வேலை செய்யறேன், அந்த கம்பெனி முன்னேறணும்னு உழைக்க, ஆனா உழைச்சும் எனக்கு புண்ணியம் கிடைக்கல. இனிமேல் இந்த மாற்றம் எல்லாம் நடந்து நமக்கும் முன்னேற்றமான காலம் வருகிறது. என் குழந்தை சார் படிக்கவே மாட்டேங்க சார், நல்லா படிக்கும் சார், ஆனா அங்க போய் உட்கார்ந்து எக்ஸாம்ல மறந்துடும் சார், என்னன்னே தெரியல சார், ஞாபகம் மறதி பண்ணி விட்டு. அப்ப இது வரைக்கும் எந்த வீட்டுல இருந்தாங்க? புதன் வீட்டுல இருந்தாரா? புதன் கல்விகாரகனா? அப்ப புதனுக்கும் குருவுக்கும் அங்க பகை சார்ந்த கிரகங்களா? அப்ப கல்வியில ஒரு முன்னேற்றம் இல்லாத பாதை. நல்லா படிப்பா சார் என் பையன், ஆனா இப்ப படிக்க மாட்டேங்கிறான் சார், என்னன்னே எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இனி வரும் காலம் அந்த பையனும் அந்த பொண்ணும் கண்டிப்பா நல்லா படிப்பாங்க. 1 மார்க் சார், 2 மார்க் சார், என் பையன் உயர்கல்விக்கு போக முடியல, மருத்துவம் சார்ந்த படிப்பு சார், நீட் எக்ஸாம் எழுதுனா சார் 2 மார்க் சார், ஒரு ஆசிரியர் பணி பார்த்தார் சார், எக்ஸாம் எழுதுன சார் 1 மார்க்ல போயிடும். டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுன சார், உயர்கல்விக்கு உயர் வேலைக்காக, அதுலயும் மார்க் போயிடும் சார், 1 மார்க் சார், மைய நிலையில நான் ஃபெயில் ஆயிட்டேன் சார். அப்படிங்கிற நிலைமையெல்லாம் இனி கண்டிப்பா உங்களுக்கு மாறத்தான் போகிறது. குரு பார்வை கோடி நன்மை. இந்த குரு உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்வையிடுகிறார் உங்க ராசிப்படி. அப்ப நோய், வம்பு, வழக்கு, கடன், மருத்துவத்துறையில பார்த்திருப்போம். மருத்துவத்துல நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்போம், உடல் உபாதைகள் இருந்திருக்கும். ஆபரேஷன் பண்ணலாமா, இல்ல இது ஆபரேஷன் பண்ணித்தான் ஆகணுமா, இல்ல ஆபரேஷன் பண்ண நமக்கு ஏதாச்சும் உடல்நிலை கோளாறுகள் வந்துருமா அப்படிலாம் நினைச்சிருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு அதையும் மாற்றி அவர் சர்ஜிக்கல் ஆபரேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு மருத்துவத்தில் நன்மையே செய்வார். கோர்ட்டு சார், தேவையில்லாத பிரச்சனை சார், சொத்துக்கு போன சார், பூர்வீக சொத்து சார், இது என் சித்தப்பா ஒத்துக்கல சார், பெரியப்பா ஒத்துக்கல சார், எங்க தாத்தா ஒத்துக்கல சார், இது எல்லாம் பார்த்திருக்கோமா? இந்த வழக்குகளும் இனி விரைந்து முடிக்கப்படும் காலம் நமக்கு நெருங்கி வந்து விட்டது என கூறலாம். ஏனால் இந்த குரு உங்களுக்கு ஒரு பொற்காலம். இது வரைக்கும் நான் எப்படி இருந்தேன் சார், இனி எனக்கு தெரியல சார், இனிமேல் எப்படி இருக்க போற சார், கண்டிப்பா நல்லா இருப்பீங்க, கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. ஏன்னா குருதான் உங்களுக்கு வந்துட்டாரு சுபஸ்தானத்துக்கு, அதனால கண்டிப்பா மாற்றத்தை சந்திப்பீங்க. பொருளாதாரம், ஒரு வீடு வாங்கின சார், எனக்கு குழந்தை இல்லை சார், எதுவுமே கடன் அளிக்க மாட்டேங்க சார், கல்யாணம் நடக்க மாட்டேங்க சார் என் பொண்ணுக்கு காலகாலத்துல, குரு பார்வை வேற இல்லாம போயிடும் சார். ஓகே, இது இந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு தீர்ந்து விடும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, குழந்தைகள் நலன், குழந்தைகளுடைய உயர்கல்வி, எனக்கு கல்யாணம் மூச்சு சார், ஒரு 2-3 வருடம் குழந்தை பிறப்பு எனக்கு தாமதம் ஆகுது சார் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பாக்கியம் குரு கொடுத்தே தீருவார். அது எந்த விதமான மாற்றத்தையும் சந்திக்க வேண்டியதில்லை. அடுத்தது நாம என்ன பார்க்கலாம்னா, ஒரு வீடு வாங்கின சார், ஒரு நிலம் வாங்கின சார், இது வரைக்கும் வாங்கவே முடியாது சார், பேசியிருக்கோமா, நடந்திருக்கா? ஒரு வீடு அட்வான்ஸ் கொடுக்க போனோம் சார், ஒரு இடத்த வாங்க போனோம் சார் அப்படின்னு போறோம், ஆனா அது நமக்கு சக்சஸ் ஆகல. அதுவும் உங்களுக்கு கண்டிப்பா சக்சஸ் ஆயிரும். பொருளாதாரத்துல ஜீவன சார், தொழில் நடத்த ரொம்ப கஷ்டப்படுற சார், பக்கத்து கடை வச்சுக்கிறேன் சார், அவன் நல்லா கடை ஓட்டுறான் சார், பக்கத்து வீட்டுல இருக்கிறான் சார், அவன் நல்லா தொழில் பண்றான் சார், எனக்கு மட்டும் தொழில் அமைய மாட்டேங்குது. இப்ப நான் கம்முன்னு இருந்தாலும் எனக்கு தேவையில்லாத பிரச்சனை என் வீட்டை தட்டுது சார், நான் கம்முன்னு தான் போனேன் சார்,
ஒரு சம்பவத்துக்காக போய் நின்னேன், கூடத்தான் இருந்தேன், ஆனா அந்த பழைய பூரா என் மேல போட்டாங்க சார், இவருதான் சார் காரணம் அப்படின்னு சொல்றோமா? நடந்ததா? இதெல்லாம் தான் உங்களுடைய இது. இதனால இந்த குரு பகவான் உங்களுக்கு ஒரு 70 to 80% நமக்கு நன்மையை அளித்து விடுவார். அப்படியே நமக்கு நன்மை கிடைக்கலைன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பரிசோதனை செய்து பார்க்கணும். நல்ல திசை நடக்கிறதா, இல்ல மோசமான திசை நடக்கிறதா என்பதை நாம் முதல் அறிந்து கொள்ள வேண்டும். இது எல்லாம் பொது பலன்களை. அப்போ உங்க ஜாதகத்துல ஒரு நல்ல பலன் கிடைக்கல அப்படின்னா உங்க சுய ஜாதகத்தை நல்ல திசை நடக்குதா, நல்ல புத்தி நடக்குதா அப்படிங்கிறத நீங்க அனலைஸ் பண்ணணும். இந்த பிரச்சனையெல்லாம் தீரணும்னா நீங்க குரு பகவான கண்டிப்பா வழிபடுங்க. வியாழக்கிழமை தோறும் வழிபடுங்க. குரு ஓரை உங்களுக்கு சுபத்தன்மை வாய்ந்த கோரையா இருக்கும். இப்போ குருவுக்கு முல்லைப்பூ சாத்தி வணங்கும், மஞ்சள் வஸ்திரம் கொடுக்கும். இது கண்டிப்பா உங்களுக்கு வாழ்க்கையில மாற்றத்தை பண்ணி கொடுக்கும். இலுப்பை எண்ணெயை போட்டு வணங்குங்க, சிகப்பு திரி போட்டு வணங்குங்க. இலுப்பை எண்ணெய் சங்கடங்களை தீர்ப்பது, சிகப்பு திரி வெற்றிக்குண்டான திரி. நம்ம ஜெயிக்கணும் இல்லையா? எடுத்த காரியம் போல ஜெயிக்கணும் இல்லையா? இதுவரைக்கும் தோல்வி பயத்திலேயே போயிட்டு இருந்தோமா? இனி அந்த பயத்தை எல்லாம் தூக்கி எரிஞ்சிருங்க. குரு பகவான் இனி நன்மை வைக்கக்கூடிய காலத்தில் நமக்கு வந்து விட்டார். நம்மளை கண்டிப்பாக மாற்றத்தை சந்தித்தே தீருவோம். இப்போ எனக்கு குரு தசை நடக்குது சார், குருவே மாறிட்டார் சார், ஆனா ஒரு நட்பலனுமே நடக்கல சார், குரு தசை எனக்கு 16 வருஷம் ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு பேசணும் இல்லையா? சனி தசை சார் 19 வருஷம் சார், என்னை பாராப்படுத்து சார். கண்டிப்பா இந்த குரு பயிற்சி நீங்க வெயில்ல உட்கார்ந்தா கண்டிப்பா உங்களை நிழல்ல கொண்டாந்து கண்டிப்பா இளைப்பாற வை. அதுல எந்த விதமான மாற்றமும் இல்ல. தெய்வ கடாட்சமும் அருள் கடாட்சமும் குருவருளும் இருந்தாலே நமது வாழ்க்கையில் சந்தோஷமாக நாம் அனுபவிக்க முடியும். இதுவரையும் உங்களை உதாசீனப்படுத்தி விடலாம், உங்களை மதிக்கக்கூடிய காலம் வந்து விட்டது. அதாவது நீங்க ஒன்று செஞ்சிருப்பீங்க, இவர் என்ன கேட்ட சார் நம்ம ஐடியா போய் கேட்கறது, இவர் என்ன சார் நம்மளுக்கு பண்ண போறாரு இப்படின்னு நினைச்சவங்க எல்லாம் உங்களை தேடி வந்து கண்டிப்பா கேட்பாங்க. உங்கள் வாக்கும் பலிதமாகும். நான் வாக்கு கொடுத்துட்டேன் சார், அந்த வாக்கே நடைபெறல சார். ஒரு வாக்கு கொடுத்துருப்பீங்க, நான் அதை பண்ணித்தரேன் இந்த பண்ணித்தரேன் நீங்க சொல்லியிருப்பீங்க, ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருப்பீங்க, அதுவும் நடக்காமையே போயிருக்கும். காலம் தாழ்த்தி கொண்டே வரும். அந்த பிரச்சனையும் உங்களுக்கு சால்வ் ஆகும். தங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலமும் சிறப்பாக அமையும். திருமண காலங்களும் கைகூட வரும். இந்த மிதுன ராசி நேயர்கள் ஒரு சிறந்த நேரமாக இந்த ஆண்டை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த புதன் பகவான் ராசியிலே இருப்பதால் உங்களுக்கு டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் உங்களுக்கு தீர்ந்துவிடும். நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன் இந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு தீர்க்கக்கூடிய காலகட்டங்கள் வந்துவிடும். தொழில் சார் ரொம்பவே ஓடல சார், ஃபீல் பண்ணோம்ல, ஒரு நிர்வாகத்தை நிறுத்தி வச்சிருந்தோம்ல, ஒரு கம்பெனி மூடி வச்சிருந்தோம்ல, அப்ப இதெல்லாம் என்ன காரணம்? நம்மள இது வரைக்கும் நல்லா நடக்கலையா? இது வரைக்கும் ஒன்ன கடை தானே, ஏன் இந்த ஒரு வருட காலங்களும் நமக்கு பாதிக்கப்பட்டது? அப்படிங்கப்பட்ட சூழ்நிலையும் மாறி வரும். புதுசா தொழில் தொடங்குறோம் சார், அந்த தொழில் எனக்கு ஒரு முன்னேற்றம் வருமா? எதிர்பார்க்கிறோம்ல, அந்த முன்னேற்றத்தையும் இந்த குரு பயிற்சி மிதுன ராசிக்கு செய்துவிடும். எனவே நீங்கள் அனைவரும் குருவருளோடும் திருவருளோடும் அனைத்தும் வல்ல ராஜகுருவான நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவான், அவருதான் குரு பகவான். அந்த குரு பகவானை முல்லைப்பூ சாத்தி மஞ்சள் வஸ்திரம் சாத்தி குரு கோரையில நீங்க வணங்கி வாங்க, கண்டிப்பா வரும். கொண்டக்கடலை மாலை சாத்தி குரு ஓரையில வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை தரும். இந்த காலம், இந்த ஒரு வருட காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலம் கண்டிப்பா நடக்கும். உங்க திசையும் ஆராய்ச்சி பண்ணிக்கங்க, என்ன புத்திகள் நடக்குதுன்னு பாத்துக்குங்க, அதுக்கேற்ப உங்களுடைய இதைய மாத்திக்குங்க. உங்க சுய ஜாதகத்தை பரிசோதனை செய்யணும்னா ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.